என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இப்ப எல்லாருக்கும் பிறக்கிற தேதி தெரியும், வாழ்றோம். இறக்குற தேதி தெரியுமா? தெரியாது. டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சரி, அப்படியே சொல்லி அனுப்பிடுறாரு கடவுள். இத்தனாம் தேதி வந்துறியா அப்படின்னு வருவானா எவனாவது? இல்ல, அவனுக்கு தேதியை சொல்லி விட்டோம்னு வச்சுக்கோங்க, முதுகுலயே தேதியை போட்டு விட்டுறாங்க. சந்தோஷமா இருப்பானா? இறந்த தேதி, இறக்க போற தேதி தெரிஞ்சுன்னா எவனுமே சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா அதுல சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க. எப்படி தெரியுமா? நானாவது பிப்ரவரி, நானாவது டிசம்பர் 12வது மாசம் ஜாகிறேன். ஆனா அவன் பிப்ரவரியிலே போயிருவான் 2வது மாசம். அப்புறம் என்ன செய்வாங்க? மெச்சில் இருந்து ஒவ்வொருத்தன் தேதியா சொல்லுவான். அந்த ஆகஸ்ட் 7 போறேன் பாரு, இந்த நவம்பர் 6. அப்புறம் அவன் வீட்டில் போய் கேட்பாங்க, அப்புறம் கிளம்பல இன்னைக்கு உங்க தேதி எப்படிமாங்க? அவன் போறேன் போகாம இருக்கான், அதுக்கு என்ன செய்யறது? அதனால இந்த சந்தோஷமெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கணும். குடும்பத்துல பார்த்தோம், அப்பா பையனுக்கு பார்த்தோம். காதலிக்கிறப்ப நிறைய நகைச்சுவைகள் உண்டு, அதெல்லாம் தொகுத்து பார்க்கலாம். எப்படின்னா விதவிதமா காதலிப்பான் சில பேர். ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசலாம்னு நினைச்சான், அந்த பிள்ளை இவனோட பேசிட்டு இருந்துச்சு. இவன் ஐ லவ் யூ அப்படின்னா அந்த பிள்ளைகிட்ட, அது உடனே ஐ லவ் யூ டூ அப்படின்னுச்சு. TOO டூன்னா உன்னை காதலிக்கிறேன், நானும் உன்னை காதலிக்கிறேன். இவன் பார்த்தேன் டூன்னு சொல்லிருச்சு. ஐ லவ் யூ 3 அப்படின்னா ஒன்னு கூட சொல்லுவோம் அப்படின்னு. காதலிக்கிறப்ப சில பேருக்கு அவ்வளவு இனிமே உண்டு, அப்படி அற்புதமா காதலிப்பாங்க. காதலிக்கிற காலத்துல எதை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும். அந்த காதலி இருக்கிற தெருவை பார்த்தாலே சிரிப்பாங்க சில பேர். தெய்வலோகமா இருக்கு அப்படிமா. அங்க இருந்து ஒரு கிளவி வேலைக்காரி இறங்கி போகும், என்ன அழகு அப்படிமா. அந்த வீட்டு நாய் குலைச்சா கூட லவ்னு குலைக்குது அப்படிமா. நாய் லொல்லுன்னு தான் குலைக்கும், ஆனா இவனுக்கு லவ்னு குலைக்கிற மாதிரி தெரியும். காதலிக்கிறப்ப அத்தனை வகையான இனிமையெல்லாம் அவனுக்கு இருக்கும். இன்னும் சில பேர் ரொம்ப கிறுக்குத்தனமாலாம் காதலிப்பான், ஆனாலும் அவனுக்கு அது மகிழ்ச்சியை தரும். இதுவும் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி இப்ப சினிமா பார்க்க போறோம். தமிழ் சினிமாக்கள்ல வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தோம்னா நிறைய நல்லா இருக்கும், நம்பவே முடியாது. ஆனாலும் அதை நம்ம பார்ப்போம். சண்டை காட்சி இருக்கு பாருங்க, தமிழ் சினிமா மாதிரி எவனும் எடுக்க முடியாது. நான் இப்போ ஒரு படம் பார்த்தேன், அதில் ஒரு கதாநாயகன் எதிர்த்தாப்புல இருக்கவனே எத்துறான். எப்படி எத்துவோம்? காலை தூக்கி எத்துவோம், இவ்வளவுதானே. அவன் அப்படி எத்தலை, ஏன்னு மேலே போய் 3 பல்ட்டி அடிச்சு கீழே வந்து அவனை எத்தினான். அதுக்குள்ள அவன் போயிட்டான், என்ன பண்றது? எத்தனை இருந்தா நேரம் இருக்கணும் எத்துவாங்க, அவ்வளவுதானே. இவன் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்குள்ள என்ன செய்வாங்க? நம்பவே முடியாத படம் சில இருக்கு. எப்படின்னா கதாநாயகி ஒரு இடத்துல லண்டன்ல படிச்சுட்டு வர்றா. கதாநாயகன் உட்காந்து ஒர்க் ஷாப்ல நட்டு கழட்டிக்கிட்டு இருக்கான். இவன் முதலாளி மக, அப்படித்தான் யோசிப்பாங்க கதை. அங்கிருந்து வந்தவன் இவன் நட்டு கழட்டுறத பாக்குறா, அப்படியே அசந்து போறா. இவனை மாதிரி நட்டு அவனும் கழட்ட மாட்டாங்க. அப்ப இவனையே காதலிப்போம். இப்படி எங்கேயாவது இருக்குமா? சொல்ல முடியாது. சரி, சினிமா தான் அப்படி மோசமா இருக்குன்னா டிவி பாக்குறோம், அதுலயும் சில விஷயம் நமக்கு புரிய மாட்டேங்குது. வித்தியாசமா கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்றாங்க. எதிரொலின்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. அந்த நிகழ்ச்சியில ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் பதில் சொல்லுவார், என்ன கேள்வி கேட்டாலும் சரி. அவர் சொல்றதை கிண்டல் பண்ணி காலேஜில் நாடகம் போட்டாங்க ஒரு தடவை. 2 பையன் பேசுறான் எதிரொலி மாதிரியே. ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், ஐயா எங்கள் வீட்டு டிவி கோடு கோடா தெரிகிறது, காரணம் என்ன? அதுக்கும் பதில் சொல்றேன் அவன். நேயர்களே, டிவியில 2 வகை இருக்கு, ரூல்டு டிவி, அன்ரூல்டு டிவி. நீங்க ரூல்டு டிவி வாங்கிட்டீங்க, அதனால அப்படித்தான் தெரியும். போய் அன்ரூல்டு டிவி வாங்கிட்டு வாங்க. இன்னொருத்தன் சொல்றான், எங்க வீட்டு டிவி விட்டு விட்டு தெரியுது. உடனே இவன் சொல்றான், அப்படியா, நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிருக்கீங்க, போய் ஒழுங்கா பணத்தை கட்டுங்க, டிவி ஒழுங்கா தெரியும் அப்படின்னா. அதே மாதிரி அதுல வரக்கூடிய விளம்பரங்கள் தாங்க முடியல. இப்ப சமீபத்தில் பார்த்தேன், இந்த ஒரு மாமியார் மருமகளும் பேசிக்கிடுவாங்க. மாமியார் சொல்வா, மருமக பொண்ணே ஏரியல் சோப்பு போடு, மருமக வேண்டாம் அப்படிமால. இதை கிண்டல் பண்ணி போட்டாங்க நாடகம், நல்லா இருந்துச்சு. எப்படி ஒரு பையன் உட்காந்துருக்கான், அவன் தான் மருமக. அங்கிட்டு மாமியார் நின்று அவன் ஒரு பையன் சொல்றான், மருமக பெண்ணே சேலைக்கு சோப்பு போடு, தேவையில்லத்த சொட்டு நீளம் போடு, தேவையில்லத்த ஏரியல் சோப்பாவது போடு, வேண்டாத்த ஏன்னு கேட்கிறா மாமியா. இது உங்க சேலத்தை அப்படிங்கிறா. உங்க சேலைக்கு எதுவுமே போட வேண்டியதில்ல. அது எப்படி? ஏன்னா நமக்கு விளம்பரத்தை கேட்க கேட்க எரிச்ச தாங்க முடியல. கால மாற்றத்தை நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படியெல்லாம் இதெல்லாம் நம்ம கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. கால மாற்றத்துக்கு ஒரு 2-3 உதாரணம் சொல்றேன் கேளுங்க. அந்த காலம் மாதிரி இந்த காலத்துல இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவோம். பெரியவங்க கேட்டோம்னா அப்படி சொல்லுவாங்க. ஒரு பெரியவர் சொல்றாரு, அதெல்லாம் அந்த காலம்யா அப்படிம்பாரு. நான் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒரு வித்தியாசம் சொல்றேன் பாருங்க.
முன்ன உரல் அப்படியே இருக்கும், மேலே குழவி சுத்தும். இது அந்த காலம். இந்த காலத்தில் இதை மாற்றி விட்டாங்க. குழவியை நிப்பாட்டி உரலை சுத்த விட்டாங்க. அதுக்கு பேர் கிரைண்டர். முன்னெல்லாம் அடி வாங்கினவங்க தான் ஓன்னு கத்துவாங்க. அது அந்த காலம். இப்போ அடிக்க போற ஊடு ஊழையிட்டு அவனை குத்துறான். இது கராத்தேன்னு வச்சிருக்காங்க. இது இந்த காலம். ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன். வெளியே உட்காந்துருந்தார் ராத்திரி 9 மணிக்கு. உள்ள பார்க்குறேன், மெத்தையில நாய் வெடுத்து தூங்குது. இவர் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னன்னு கேட்டேன். 5000 ரூபா ஓட்டு வாங்கின நாய் எவனா தூக்கிட்டு போயிருவாங்க, அதனால நான் வெளியே உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. நாயை வெளியே கட்டி போட்டு நம்ம படுத்திருந்தது உள்ள, அது அந்த காலம். நாயை படுக்க வச்சுட்டு நம்ம வெளியே உட்காந்துருக்கிறது இந்த காலம். இதுக்கு மேல ஒண்ணு பார்க்கலாம். லிரில் சோப் விளம்பரத்துல ஒரு பெண்ணு அருவியில குளிப்பா. லைபாய் சோப் விளம்பரத்துல ஒரு ஆம்பளை ரூம்குள்ள குளிப்பான். ரூம்குள்ள குளிக்க வேண்டிய பொம்பளை அருவியில போய் குளிக்கிறா. அருவியில குளிக்க வேண்டிய ஆம்பளை ரூம்குள்ள ஓட்டு குளிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் கால மாற்றத்தில் நம்ம சந்திக்கிறது. அதனால வகை வகையான நகைச்சுவைகள்லாம் இருக்குது. நகைச்சுவையினுடைய உச்சம் என்ன அப்படின்னா, சினிமாவுக்கு போறதை நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் சிறப்பா இருக்கும். எல்லாரும் சினிமா பார்த்துருப்போம். சினிமா நகைச்சுவை இல்லை. சினிமாவுக்கு போறவனை பாருங்க, அதான் உலகத்திலே சிறந்த நகைச்சுவை. இப்ப மத்தியான இடத்துக்கு போறோம். வேகமா சைக்கிள் வருவான் சில பேர். சைக்கிள் அப்படி மூலையில தள்ளி விட்டுட்டு ஓடி போய் டிக்கெட் கவுண்டருக்குள்ள கையை கொடுப்பாங்க. ஒரு ஆளு தான் உள்ள கையை கொடுக்க முடியும். 6 பேர் கொடுத்து அப்படியே திருவாங்கி உள்ள. அப்புறம் டிக்கெட்டை வாங்கிட்டு வேகமா ஓடுவான். ஓடி அந்த தியேட்டர்ல போய் ஸ்கிரீனை பட்டாரம் திறந்து பேசாம நிப்பாங்க அப்படியே. ஏன்னா நல்ல வெயில்ல வந்திருப்பான். உள்ள இருட்டா இருக்கும், என்ன நடக்குதுன்னு தெரியாது. அன்னைக்கு ஒருத்தன் சொல்றேன், சினிமாவை காணா அப்படிங்கிறான். படம் அங்கிட்டு ஓடிட்டு இருக்கு, இவன் இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப இடம் தேடி போவாங்க. வெறும் தரையில சில பேர் படி மாதிரி நடந்து போவான். அப்படி இப்படி இன்னும் சில பேர் டமார் டமார் விழுந்து எல்லாரையும் தொட்டு கும்பிட்டுட்டே போவாங்க. ஐயப்போங்களுக்கு மாலை ஓட்டவே மாதிரி. இன்னும் சில பேர் நேர போக மாட்டான். நம்மகிட்ட வந்து நின்று நம்ம மூக்க தடவி பார்ப்பாங்க. ஆள் இருக்கா அப்படின்னு கேட்பான். என்ன கொடுமை பாருங்க. மூக்கு இருந்தா ஆள் இருக்க மாட்டானா? நமக்கு எது கோவரும்னா, அவன் நம்மள ஆளான்னு கேட்டதுக்கு இல்ல, அதுக்குள்ள 2 சீனை மறைச்சு விட்டான். இப்ப எல்லாம் தமிழ்நாட்டில் சீன் கூட சொல்ல முடியல, அதுக்கு வேற அர்த்தம் வச்சிருக்காங்க. ஒரு நான் வகுப்புல பாடம் நடத்துறப்ப சங்க இலக்கியத்தில் ஒரு சீன் அப்படின்னு ஒரு தெரிஞ்சு என்னை கும்பிட்டான். அதுலயே ஒரு சீன் இருக்காயா அப்படின்னா, அப்புறம் இது ஏதோ விவகாரமான வார்த்தை அப்படின்ட்டு அதுல இருந்து நான் சொல்றது இல்ல. இவன் இந்த மூக்க தடவி பார்த்தான் பாருங்க. அவன் எல்லா இடத்துலையும் ஒவ்வொருத்தனா தடவி பார்த்துட்டு கடைசி சேருக்கு போய் டொம்முன்னு விழுவான் அப்படியே. ஏன்னா கடைசி சேர் பெரும்பாலும் சேரா இருக்காது, கம்பி தான் வச்சிருப்பாங்க. கீழே விழுந்தோடனே பக்கத்து ஆள் கேட்பாரு, என்ன சார் விழுந்தீங்க போல் இருக்கு அப்படிம்பாரு. அவன் பாட்டுக்கு படத்தை பார்க்க வேண்டியதானே. இந்த விழுந்தா ஒருத்தன் பார்த்தா என்ன கஷ்டம்னா, விழுந்தா கூட பரவாயில்ல, ஒருத்தன் பார்த்துட்டான்னு வைங்க சொல்லி சொல்லியே கொண்டு விடுவாங்க நம்மள. சாரோட நல்ல மனுஷனியா டுமீல் விழுந்தார் அப்படிமா. இன்னும் சில பேர் தொவுக்கடின்னு விழுந்தாருமா. இன்னும் சில பேர் தேவையில்லாத ஞாபகம் வச்சு நம்மளை கொள்ளுவாங்க. ஒரு நான் காலேஜ் விட்டு வந்தேன். ஒரு 2 பேர் என்னை சந்திச்சான். ஒரு சொன்னா அவங்கள நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா. சரி, அதாவது பட்டிமன்றத்தில் பார்த்துப்பான் போட்டுக்குன்னு. எங்க பார்த்தா அப்படின்னு. நம்ம 2 பேரும் ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டப்ப உங்களுக்கு கூட பாயசம் ஊத்தாம போனாங்கல்ல. என்ன உலக புகழ் பெற்ற சம்பவமா இது சொல்லிட்டு பக்கத்து ஆள்கிட்ட சொல்றேன், பாவம் சாருக்கு பாயசம் ஊத்தாம போயிட்டாங்க. அந்த மடைய அதுக்கு மேல அப்படி இருக்கான். அப்படி நம்ம விடக்கூடாது சார், பாயசம்லாம் கிடைக்காது சார், அது இனிப்பா இருக்கும் சார். எனக்கு அவனை மூஞ்சில குத்தலாம் போல இருந்தது. கீழே விழுந்தவன் என்ன செய்வான்னா, ஒரு வழியா ஏறி சேர்ல உட்காந்து பக்கத்து ஆள்கிட்ட கேட்பான், அப்பதே படம் போட்டாங்களா? இவன் அவனுக்கு கதை சொல்லுவான். 2 பேரும் சேர்ந்து அடுத்த ஆள்கிட்ட கதை கேட்பாங்க. எவனும் படம் பார்க்க விட மாட்டான். சில பேர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கதாநாயகி வில்லன் தூக்கிட்டு போவான். தர டிக்கெட்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கதாநாயகன் பின்னாடி விரட்டி வருவான். அவன் குதிரை அங்கிட்டு திரும்பிடும்ல, இவங்க இங்கிட்டு அப்படிம்பாங்க. சொல்லி இவங்க தான் பாதை காட்டுற மாதிரி இங்கிட்டு அப்படின்னு கத்துவாங்க. அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு படம் தான் பார்த்து வருவாங்க, ஆனா ஆளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு போவாங்க. படம் ஒண்ணுதான், கதை பின்னி எடுத்துருவாங்க. அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், கடைசியில் அவன் செத்து போனேன் அப்படின்னா. இவன் சொன்ன சும்மா சாகலை, கடைசியில் எந்திரிச்சு வந்தேன் பாரு அப்படின்னா. எந்திரிச்சு வந்தவன சொல்றியா, அவன் தியேட்டருக்காரன்டா அப்படின்னா. இவங்க படம் எப்படி பாக்குறாங்க பாருங்க. இன்னும் சில பேரு படம் பாக்குறப்ப அவனுக்கு அது என்னன்னே புரியாது, சந்தோஷமா இருப்பாங்க. நான் ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு போயிருந்தப்ப பார்த்தேன், எடுத்த உடனே ஸ்டாரிங்னு போட்டாங்க.
நடித்தேன்னு அர்த்தம். உடனே கைதட்டு பின்னிட்டான், அவன் விசில் அடிச்சான். அப்படியே என்னடான்னு கேட்டேன். இந்த ஆள் எல்லா படத்துலயும் வருவேன் அப்படின்னா. ஸ்டாரிங்க அவன் ஒரு நடிகர் நினைச்சிருக்கான். அதே மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்து ஒருத்தர் ரொம்ப அருமையா வந்து நம்மகிட்ட சொன்னான். இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான் சார் அப்படின்னா. என்னடான்னு கேட்டேன். சின்ன பையோட இங்கிலீஷ் பேசுறேன் அப்படின்னா. இங்கிலீஷ் படத்துல சின்ன பையன் இங்கிலீஷ் பேச மாட்டானா? அது அவன் தாய்மொழி இல்ல. அது நமக்கு தமிழ் படமே பார்க்க தெரியாது. நான் ஒரு படம் பார்த்தேன். அதுல எடுத்தோடனே எழுத்து, பாட்டு, டான்ஸ், 3 டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடுறா ஒருத்தி. அப்போ ஒரு எழுத்து போடுறாங்க. நான் பக்கத்து ஆள்கிட்ட சொன்னேன், இங்க பாருங்க, இப்படி பாட்டு, டான்ஸ், எழுத்தெல்லாம் போட்டா எப்படி படம் பார்க்க முடியும், எப்படி பேர் வாசிக்க முடியும்னு. அதுக்கு பக்கத்தில் இருக்கவன் சொல்றான், நேத்து இப்படித்தான் செஞ்சாங்க அப்படின்னா. அவன் என்ன நினைச்சிருக்கான், எழுத்து ஆபரேட்டர் ஓடுறாரு போல்ருக்கு அப்படி நினைச்சிருக்கான். படம் ஓடிட்டு இருந்துச்சு. ஒருத்தன் நல்ல வெத்தலை வாக்கு போட்டிருந்தான். எந்திரிச்சு போய் துப்புனா படம் போயிடும். துப்பாம இருக்க முடியல. பக்கத்தால் அப்படி கூப்பிட்டான், இது எங்க அப்படின்னா. அதாவது வாயை காமிச்சு எங்க துப்புறது அப்படின்னா. அவன் சொன்னா, எதுக்கு வெட்டியா போய் வெளியே துப்புற, படம் போயிடும், உன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், பையில துப்பி விடு அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னா, ஐயோ அவன் அடிப்பேன் அப்படின்னா. என்ன அடிப்பாங்கிற, நான் அரை மணி நேரமா உன் பையில தான் துப்புறேன், நீ அடிச்சியா? ஏன்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கப்ப கொலையே நடந்தாலும் சில பேர் கவலைப்பட மாட்டாங்க. அது அவங்க இயல்பு. நான் எதுவா இருந்தாலும் இன்னொரு ஆளை கோபமா பழி வாங்கினா நல்லா இருக்கும். ஒன்றும் வேண்டாம். ஒருத்தன் விடிய விடிய கள்ள நோட்டு அடிச்சிருக்கான். ராத்திரி பகல அடிச்சு காலையில பாக்குறேன் முழு 15 ரூபா நோட்டு அடிச்சுட்டான். 20 ரூபா இருக்கு, 50 ரூபா இருக்கு, 100 ரூபா இருக்கு, 500, முழு 15 ரூபா நோட்டு கேள்விப்பட்டிருக்கோமா? சரி எப்படா மாத்துறதுன்னு பார்த்தேன். கிராமத்தில் ஒண்டி கொடுத்தா வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு அந்த 15 ரூபா எடுத்துட்டு கிராமத்துக்கு போனேன். அங்கிட்டு இருந்து ஒரு கிராமத்துக்காரன் வந்தேன். என் பைக்குள்ள வச்சுக்கிட்டே சொன்னான், 15 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா அப்படின்னா. அதுக்கு அவன் பதிலுக்கு கேட்டான், 1 ரூபா குறையா இருந்தா பரவாயில்லையா அப்படின்னா. சரி வந்த மட்டுக்கு லாபம்ட்டு கொடு அப்படின்னா. இவன் முழு 15 ரூபாய் எடுத்து கொடுத்தான். அவன் பதிலுக்கு என்ன செஞ்சான், முழு 7 ரூபா 2 நோட்டை கொடுத்துட்டு போயிட்டான். அதாவது அவன் இவனை தேடிக்கிட்டு இருந்திருக்கான். எப்படி எத்தனுக்கு எத்தனை உலகத்தில் இருக்கும். அதே மாதிரி சில சமயம் இந்த இங்கிலீஷ் தெரியாட்டி ரொம்ப சிரமப்படுவோம். அதெல்லாம் உண்டு. எப்படின்னா சர்தார்ஜியில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்க. தாடி வச்சிருப்பாங்க அவங்க. இதை வச்சுக்கிட்டு நிறைய சொல்லுவாங்க. ஒரு சர்தார்ஜி ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தாராம். அமெரிக்கக்காரன் ஒருத்தர் வந்திருக்கான், உட்காந்துருக்கேன் அவன் பக்கத்தில். அமெரிக்கக்காரனுக்கு தயிர் கொண்டு வந்து வச்சாங்க. அவனுக்கு அது என்னன்னு தெரியல, தயிர்னா என்னன்னு தெரியல. ஏன்னா அமெரிக்காலெல்லாம் யோகார்ட்னு டின்னில் தான் கொடுப்பாங்க. இவனுக்கு கிணத்துல ஊற்றி வச்சோன்னே புரியல. என்ன பண்ண, அந்த சர்தார்ஜி கூப்பிட்டு இப்படி காமிச்சு, வாட் இஸ் திஸ் அப்படின்னா தயிரை காமிச்சு. சர்தார்ஜிக்கும் தெரியல எப்படி சொல்றதுன்னு. அவர் என்ன பண்ணாரு, பால் இருக்கும் பாருங்க, பால் குடிக்கிற பால், அதை காமிச்சு திஸ் இஸ் தட் இஸ் அப்படின்னாரு. அதான் இதுதான் இது ஆகுது அப்படின்னாரு. அவனுக்கு புரியல. நல்லா விளக்கமா சொல்லு அப்படின்னா. உடனே விளக்கமா சொன்னாரு சர்தார்ஜி, திஸ் இஸ் ஸ்லீப்பிங் ஃபுல் நைட், டுமாரோ தட் இஸ் அப்படின்னாரு. அதாவது உர ஊத்தி வைப்போம்னு சொல்லுவோம்ல, அது விடிய விடிய தூங்குச்சுன்னா மறுநாள் தயிராயிரும்னாரா. அதுக்காக இது மாதிரி அந்தந்த பகுதியில் வரக்கூடிய ஜோக்குகளை நிறைய சொல்லலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எது ஜோக் ஆகுதுங்கிற மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஜோக்கு எப்படி ஜோக் ஆகுதுங்கிறத மாத்திரம் சொல்றேன். இப்ப கல்லூரி மாணவர்கள் சினிமாவுக்கு போனாங்கன்னா, சினிமா பார்க்குறாங்களோ இல்லையோ எவனையும் பார்க்க விட மாட்டாங்க. அது அவங்க லட்சியம். இது அவங்களுடைய லட்சியத்தோட போவாங்க. 2 பேர் கல்லூரி மாணவர்கள் படத்துக்கு போயிருக்காங்க. போய் உட்காந்தா மாடியில் உட்காந்துருக்காங்க. மேல இருந்து ஆபரேட்டர் ரூம்ல லைட் அப்படி போகுது அவளை கிராஸ் பண்ணி. இவங்களுக்கு முன்னாடி ஒரு மொட்டை மண்டை ஒருத்தர் உட்காந்துருந்தான். அப்பதான் பழனிக்கு போயிட்டு வந்திருப்பான் போல் இருக்கு. பல பல பலன்னு மின்னுது மண்டை. வழக்கமா நமக்கு இந்த மொட்டை மண்டையை பார்த்தா பொறுக்காது. லேசா அப்படி தட்டி, லேசா தடவி, இப்படி ஒரு கொட்டு கொட்டி, பானை எங்க வாங்கினது அப்படின்லாம் கேட்போம். என்ன பண்ணா, பக்கத்தில் இருந்தவனை கூப்பிட்டு லைட் அடிக்கிற அந்த மண்டையை காமிச்சு, இந்த பாரு 20 ரூபா பந்தயம், நீ போய் அந்த மொட்டை மண்டையில சத்துன்னு ஒரு அடி அடிக்கணும். ஆனா பதிலுக்கு ஒண்ணு அவன் வையக்கூடாது. சரியா? அவன் சரின்ட்டான். இங்க இருந்து எந்திரிச்சு போனான். அவனை போய் ஓங்கி அடிச்சான். ராமசாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். அந்த மொட்டை திரும்பி, என் பேர் ராமசாமி இல்லையே அப்படின்ச்சு. ராமசாமி இல்லையா? சரி சரி சரி, நீங்க படம் பாருங்க. நான் ராமசாமியாக்கு நினைச்சேன், நீங்க படம் பாருங்க. திரும்பி வந்தான். எப்படி அடிச்சனா? கூடு 20 ரூபா. இந்த 20 ரூபா கொடுத்தவனுக்கு பெரிய வைத்திருச்சே. ஏடா 2 பேரும் கட்டி உருள்வாங்கன்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சே. இந்தா இன்னும் 25 ரூபா பந்தயம். அதே மொட்டையை போய் அடிக்கணும்.
ஆனா அவனுங்க என் பதிலுக்கு வையக்கூடாது. இவன் சரின்ட்டான். திரும்பி போய் அந்த மொட்டையை சத்துன்னு அடிச்சான். அவன் பயத்தோட திரும்பினான். நீ ராமசாமி இல்லேன்னு சொன்னா விட்டுருவனா நானு? நீ ராமசாமி தான். அவன் நான் சத்தியமா ராமசாமி இல்லையா அப்படின்னா. அப்ப ராமசாமி இல்லையா நீ? சரி சரி நீ படம் பாரு. திரும்பி வந்தேன். எப்படி அடிச்சனா? 25 ரூபா விடு வாங்கிட்டான். இதுக்குள்ள இடவேளை விட்டாங்க. அந்த மொட்டை பார்த்தான், இங்கே உட்காந்து அடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு 5 ரூபா தள்ளி முன்னாடி உட்காந்துட்டான். இதுக்குள்ள அந்த 45 ரூபா இழந்தவனுக்கு பெரிய வைத்தறிச்சல். என்னடா இது, ஒரு நிமிஷத்துல எம்பாட்டுக்கு ஜெயிச்சுட்டானே. திருப்பி உள்ள வந்தாங்க. இந்தா 100 ரூபா பந்தயம், எங்க அந்த மொட்டைய? அந்த உட்காந்துருக்கான். திருப்பி அவனையே போய் அடிக்கணும். அவன் உன்னை பதிலுக்கு வையக்கூடாது. இவன் சரின்ட்ட 40 ரூபா ஜெயிச்சவன். நேர போய் அவனை ஓங்கி அடிச்சான்ல, அழுகாத குறையா திரும்பினான். இவன் சொன்ன, ராமசாமி நீ இங்க உட்கார்ந்து இருந்திருக்க, நான் நீ நினைச்சா அவனை போட்டு அடிச்சு விட்டேன் அப்படின்னா. இப்ப என்ன புரியுதா? ராமசாமியே இல்லாத ஒரு மொட்டைய அவனை அடி அடின்னு அடிச்சு 145 ரூபா ஒருத்தன் சம்பாதிச்சிருக்கான்னு சொன்னா, ஒரு ஜோக்குங்கிற விஷயத்த எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். நல்லா சிரிச்சு பாருங்க, எல்லா வகையான நோயும் நம்ம உடம்புல இருந்து போயிடும். யோசிச்சு பாருங்க, 80 வயசாகியும் சிரிக்காத மனுஷன்லாம் நமக்கு தெரியும்ல. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே தெரிஞ்சாலும் ராவோட ராவா மறந்துருங்க, ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அதனால நல்ல அருமையான நகைச்சுவையே ஒளிமயமான உலகத்தை உருவாக்குகிறது. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு, ஒரு நகைச்சுவை நடிகருக்கு நாம் இந்தியாவில் சிலை வைத்திருக்கிறோம் சொன்னா, சார்லி சாப்ளினை இன்னும் மறக்க முடியாமல் இருக்கிறோம் சொன்னா, அதுக்கு காரணம் நகைச்சுவை தான். எல்லாருமாக சேர்ந்து ஒன்றாக சிரித்தால் நம்முடைய துன்பம், நம்முடைய கோபம், நம்முடைய கவலை, நம்முடைய நோய் எல்லாமே மறைஞ்சு போகும். நான்கிற ஒரு விஷயம் மறைஞ்சு நாம்ங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். நாம சிரிப்போம், மற்றவர்களையும் சிரிக்க வைப்போம். சூரிய மண்டலத்துக்கு போகணும், ராக்கெட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முதல்ல அமெரிக்காரனை கூப்பிட்டு கேட்டாங்க, நீ சூரிய மண்டலம் போறியா? அவன் சொன்னா, போறேன், ஆனா திரும்பி வர முடியாது, அதனால எனக்கு $1 கோடி கொடுக்கணும் அப்படின்னா. எதுக்குடான்னு கேட்டாங்க. நான் வரலன்னா என் மனைவி கொடுக்கறதுக்காக. சரி ரைட், என்கிட்ட போய் நில்லு. ரஷ்யாக்காரனை கேட்டாங்க, நீ $2 கோடி வேணும்னா எதுக்குடான்னு கேட்டாங்க. ஒன்று மனைவிக்கு $1 கோடி, எங்க அப்பா அம்மாவுக்கு $1 கோடி. சரி ரைட், நீ என்கிட்ட போய் நில்லு. இந்தியாக்காரனை கூப்பிட்டாங்க, நீ? அவன் சொன்னா, எனக்கு $3 கோடி வேணும் அப்படின்னா. எதுக்குடான்னு கேட்டாங்க. $1 கோடி என் மனைவிக்கு கொடுக்கணும், $1 கோடி எங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும், இன்னொரு $1 கோடி இந்த $1 கோடி கொடுத்தா போறேன்னு சொன்னால அமெரிக்காக்காரன், அவனுக்கு கொடுத்து அவனை போய் சொல்லிடணும். அப்படியே அவனும் போறேன், நமக்கு $2 கோடி மிச்சம். நமக்காக எவனா சேர்த்தா நல்லா இருக்கும் பாருங்க. அதுக்காக இதை விடுங்க. இந்தியாக்காரன் 3 பேர் அமெரிக்காவுக்கு போனான். அவனுக்கு என்ன ஆசைன்னா, 140 மாடி இருக்கக்கூடிய பெரிய ஒரு பில்டிங்கில் போய் தங்கணும்னு ஆசை. ஏன்னா அங்கேருந்து அப்படியே உலகத்தை பார்க்கலாம் அப்படின்னு. 3 பேரும் போய் 140வது மாடியில் ரூம் போட்டாங்க. கீழே வந்து கேட்டாங்க, இந்த ஊரில் என்ன விசேஷம்னு. ஹோட்டலில் சொன்னாங்க, விசேஷம்லாம் அப்புறம் 10 மணிக்கு மேலே லேட்டாக வந்தீங்கன்னா லிஃப்ட் ஓடாது, 140 மாடி ஏறித்தே இறங்கணும், பார்த்துக்கோ. இவங்க சொன்னாங்க, அதெல்லாம் நாங்கள் பயங்கரமான பங்க்சுவாலிட்டி, 10 மணிக்கு கரெக்டாக வந்துடுவோம். போயிட்டாங்க. போய் தெருவா சுற்றி 10 ஆளுக்கு வந்திருக்காங்க, தெரியாமல். லிஃப்ட் ஓடலை. இப்போ மேலே போகணும், 140 மாடி, 4 மாடி ஏறி இறங்கினாலே சில பேர் குப்புற விழுந்துருவாங்க. இப்போ 3 பேரும் ஏறி போகிறப்ப என்ன செய்யறதுன்னு யோசிச்சான். சோக கதையாக சொல்லிட்டு போவோம்யா, அப்போ தான் விடியறதுக்குள்ள போய் சேருவோம்னு. ஒருத்தன் ஒரு சோக கதை சொன்னான். ஒரு 50 மாடி போனாங்க. இன்னொருத்தனை கேட்டாங்க, நீ சொல்லு அப்படின்னு. இல்லை நான் மேலே வந்து சொல்கிறேன் அப்படின்னா. சரின்ட்டான். இன்னொருத்தன் சொன்னா, ஒரு வழியாக போய் 140வது மாடியில் ராத்திரி 1 மணிக்கு போய் சேர்ந்தாங்க. சரி உன் கதையை சொல்லு அப்படின்னாங்க 3வது ஆளை பார்த்து. அவன் சொன்னேன், சாவி கீழே தான் இருக்கு அப்படின்னா, இந்த ரூம் சாவி. 3 பேர் நொந்து போனாங்க. எப்படி 2 பேரும் சரி இறங்கியிருக்காங்க. இப்போ இறங்குறப்ப ஆளுக்கு ஒரு சோக கதை சொல்லணும். மாறி மாறி சொல்லிட்டே வந்திருக்கேன். இதில் இன்னொருத்தன் சொல்லாமல் இருந்திருக்கான் சோக கதை. ஏன் சொல்லலைன்னு கேட்டாங்க. நான் கீழே வந்து சொல்கிறேன், அவன் மாத்திரம் சொன்னேன் அப்படின்னா. சரி கீழே வந்து சொல்லு. ஒரு வழியாக கீழே வந்து நைட்டு 3 மணிக்கு சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து இப்போ சொல்லுவோம் சோக கதை என்னன்னு கேட்டாங்க. இல்லை அந்த ரூம் சாவி இல்லாட்டாலும் திறக்க முடியும், அப்படி ஒரு மாடல் அப்படின்னா. ஏண்டா இதை முதலே சொல்லியிருக்கலாம்ல. இப்போ திரும்ப ஏறுறாங்க மேலே. ஏறுனா நொந்து போயிட்டாங்க. 2 பேர் சோக கதை சொல்லிட்டா, இன்னும் ஒருத்தன் சொல்லணும். ஒரு வழியாக ஏறி போய் 5 ஆளுக்கு அப்படியே கீழே விழுந்துட்டாங்க அந்த 140வது மாடியில். இப்போ ஒருத்தன் மாத்திரம் சோக கதை சொல்லலை. நீ சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, நம்ம தங்கியிருந்த ஹோட்டலில் எதிர்த்தாப்புல இருக்கு அப்படின்னா. அதாவது விடிய விடிய வேற ஹோட்டலில் ஏறி இறங்கியிருக்காங்க.
அதனால ஒவ்வொரு வெளிநாட்டு விஷயங்களை வச்சுக்கிட்டு நிறைய சொல்லலாம். இதெல்லாம் நம்ம நகைச்சுவையில கேள்விப்படுறது. இன்னொரு ஜோக்கு என்ன அப்படின்னா, அப்பப்ப சீசன்ல வந்து காணா போகும் அந்த ஜோக்கு. அது என்ன? இப்போ நான் ஒரு ஜோக் சொல்றேன் பாருங்க. இதை கொஞ்சம் முன்ன சொன்னாலும் புரியாது, பின்ன சொன்னாலும் புரியாது. ஒரு விமானம் போயிட்டு இருந்துச்சு. விமானத்தில் 4 பேர் உட்காந்துருந்தாங்க. ஒரு விமானம் ஓட்டுற பைலட்டு, ஒரு அரசியல்வாதி, ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், ஒரு ஸ்கூல் பாய் உட்காந்துருந்தாங்க. திடீர்னு விமானம் தீப்பிடிச்சிருச்சு. விமானத்தில் 4 பேர் உட்காந்துருக்காங்க. 3 பாராசூட் தான் இருக்குது. கீழே உதிக்கிறது பாராசூட்டு, அப்படி குடை மாதிரி விரியும். விமானம் தீ பிடிச்ச உடனே விமானி என்ன பண்ணாரு, ஒடியாந்து ஒரு பாராசூட் எடுத்து டமான்னு குடிச்சிட்டாரு. அரசியல்வாதி அதை காட்டில் வேகமாக ஓடியாந்து 2 பேரை தள்ளி விட்டு அந்த ஆள் ஒன்று எடுத்து குடிச்சிட்டான். இப்போ பாதிரியாரும் பையனை உட்காந்துருக்காங்க. ஃபாதர் சொன்னார், தம்பி நீ வாழ வேண்டியவன், ஒரு பாராசூட் தான் இருக்கு, நீ எடுத்து குதி அப்படின்னாரு. அவன் சொன்னா, இல்லை ஃபாதர் 2 இருக்கு அப்படின்னா. எப்படான்னு கேட்டார். அவசரத்தில் அரசியல்வாதி என் ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டிக்கல குடிச்சிட்டான். அநேகமா இந்நேரம் என் போயிருக்க மாட்டான். அப்படியே என் போனாலும் நாட்டுக்கு நல்லது, வாங்க நம்ம 2 குதிப்பான் அப்படின்னா. இந்த ஜோக்கை யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்கூல் பேக்குங்கிற விஷயம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன சொன்னாலும் புரியாது. ஏன்னா அப்பெல்லாம் ஸ்கூல் பேக் கிடையாது. ஒரு மஞ்சள் பாக்கெட் வச்சிருப்போம், அதுக்கு தான் ஸ்கூல் பேக்கு. அதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, எது வச்சாலும் கிழிஞ்சு போகும். சில பேர் காதை அத்து தரதரன்னு இழுத்துக்கிட்டே போவாங்க அப்படியே. அதான் அது. இது சீசன்ல வர்றது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அப்பப்ப அனுபவிக்கிற ஜோக் இருக்கு பாருங்க. இதான் அனுபவமான ஜோக், ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நாட்டில் கேள்வி கேட்குற ஆளுகளை போல தொகுத்து வச்சோம்னா ரொம்ப அழகா வரும். அத்தனை கேள்வி அப்படி கேட்பாங்க. சில பேர் கல்யாண வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை கொண்டு போறோம். சில பேர் கல்யாண பத்திரிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளை கொண்டு எடுத்துவிடுவான். எப்ப கல்யாணம் அது அதுல போட்டிருக்கோம், என்னைக்கு அது அதுல போட்டிருக்கோம், யாருக்கு அது அதுல போட்டிருக்கோம். எல்லாத்தையும் கேட்டு நம்மள வெள்ளிக்கிழமையா நான் வர முடியாதியா அப்படிமா. முதலே சொல்லியிருந்தா நம்ம இன்னும் 4 பேர் கொண்டு கொடுத்துருப்போம். இப்படி ஆளுகள்கிட்ட நமக்கு பதிலும் மற்றதும் பேசி பேசி என்ன ஆகிறோம்னா ரொம்ப நொந்து போறோம். இந்த அனுபவமா தனியா சொல்லலாம். வரிசையா பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருக்கிறதுல சொன்னோம்னா அதுல 1000 கேள்வி கேட்கிற மனுஷன் வருவான். இறங்கி போறப்ப சொன்னா நல்லா இருக்கும். சில பேர் சம்பந்தம் இல்லாம கேட்பான். நான் பஸ்ல உட்கார்ந்துருந்தேன், என் பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தன் கேட்டான், அவ இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னா. எனக்கு அவளையும் தெரியாது அவனையும் தெரியாது. சரி செய்யக்கூடாது அப்படின்னே. என்ன செய்யக்கூடாதா, உனக்கு பொல்லா தெரியுமா அப்படின்னா. இல்ல செய்யலாம் அப்படின்னு. என்ன செய்யலாமா, செய்யலாம்னு சொன்ன நீயே. இப்ப என்னடா அதுக்கு வைரா இதுக்கு வைரா அப்படின்ட்டு பேசாம இருந்தேன். அப்புறம் அவன் கதையை பூரா சொன்னான், அவளை பத்தி அவனை பத்தின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இறங்கி போயிட்டான். இப்ப நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன், அவன் என்ன ஆனா, இவன் என்ன ஆனா, இந்த குடும்பம் என்னாச்சு. நமக்கு என்ன கவலையா இல்ல, நாட்டுல 1000 கவலை இருக்கு. அந்த கவலைக்கு நடுவில் இதை வேற பூத்தி விட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம இந்த யோசனைகள் எல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி அனுபவங்கள்ல சொன்னோம்னா நல்லா இருக்கும். சில தண்ணி வண்டி நல்லா ஃபுல்லா தண்ணியை போட்டு பஸ்ல ஏறிடுவாங்க. ஏறினா கேட்கிற கேள்வி இருக்கு பாருங்க. ஒரு தண்ணி வண்டி பஸ்ல ஏறினா கண்டக்டர் கேட்டார், எங்க போகணும் அப்படின்னாரு. கக்கன்னு சிரிச்சிட்டேன். அப்படியே எங்க கண்டுபிடி பார்ப்போம், நான் எங்க வரேன்னு கண்டுபிடி. கண்டக்டர் சொன்னார், சொல்லியா நீ படிச்சவன் தானே, கண்டுபிடி பார்ப்போம். அந்த ஆள் பார்த்தாரு, நீ டிக்கெட்டே எடுக்க வேணாம்யா. அவனை கொண்டு என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் என் நிலைமையை கேட்டுக்குங்க. சில தண்ணி வண்டி பேசியே கொண்டு விடுவாங்க. சில பேர் ஒரு வாரத்தை கூட பேசாம டவார்னு வாந்தி எடுத்து விட்டு ஓடி போயிடுவான் அப்படியே. சில பேர் வாந்தி எடுக்கிற மாதிரி வந்து நம்மளை பயமுறுத்துவான். ஒரு தடவை நான் கம்பத்துக்கு போய்கிட்டு இருந்தேன், என் பக்கத்தில் ஒரு தண்ணி வண்டி உட்காந்துருந்தான். அப்படின்னு வாந்தி எடுக்க வருவேன், பேசாம இருந்துருவான். இப்படியுமே சும்மா இருந்துருவான். நான் அப்புறம் அவனை கெஞ்சி கேட்டேன், நீ சும்மா எடுத்துரு, நீ எப்ப எடுக்க போறன்னு பயந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு தேவைதான், அதுக்காக இதெல்லாம எதிர்பார்த்து வாழ்வாங்க. அப்புறம் என்ன பண்ண, அவன் என்கிட்ட மெதுவா ஆரம்பிச்சான், காந்தி செத்துட்டாராம்ல அப்படின்னா. நான் பயந்து போனேன், இவன் எந்த காந்தியை கேட்கிறான்னு தெரியல. ஏன்னா நம்ம நிறைய காந்தியை கொண்டவங்க. நான் ஆமாண்ணன்ல தேம்பி அழுதுட்டேன் அப்படியே. அப்பதான் தெரியும் போல் இருக்கு அவனுக்கு. சில பேர் எதையும் லேட்டா தான் கேள்விப்படுவாங்க. ஒருத்தன் கடப்பாறை எடுத்து ரோட்டு வழியா ஓடி இருக்கான். என்னன்னு கேட்டாங்க, ஏசுனார கொண்டவனை நான் விட மாட்டேன் அப்படின்னா. என்ன அவர் செத்து 2000 வருஷம் ஆச்சு இல்லையா, நான் நேத்தான் பைபிள்ல படிச்சேன் அப்படின்னா. இப்படி சில பேர் கடுமையான லேட்டில் அலைவான். இப்படி ஆளுகளும் உண்டு. இந்த தண்ணி வண்டி என்ன பண்ணா, என்கிட்ட கேள்வி கேட்டா, நான் பதில் சொன்னேன். 2 பேரும் மாறி பேசிக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன். கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தன் சொல்றான், பஸ்ல 2 பேர் தண்ணியை போட்டு சலம்புறாங்க வர அப்படின்னு. யாரா, என்னையும் சேர்த்து. இதுக்கு தான் சில இடத்துல நம்ம வாயை திறக்கப்படாதுங்கிறது. ஆனா சும்மா இருந்தாலும் விட மாட்டாங்க. ராமநாதபுரத்துல பேசி முடிச்சுட்டு வேகமா வர்றேன். மதுரைக்கு எத்தனை மணிக்கு பஸ்ன்னு ஒருத்தன் கேட்டேன்.
அவன் என்ன பண்ணா, ராத்திரி 10 மணிக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அப்படின்னே, அதுக்கு முன்னாடி 2 லைட் இருக்கும் அப்படின்னா. இது எனக்கு தெரியாதா? ஆனால் இது கேட்கப்படாது அப்படின்ட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு, கடைசி பஸ் 10 மணிக்குன்னு சொல்கிறாங்க, அதை விட்டா அப்படின்னே, அதை விட்டா அது போயிடும் அப்படின்னாவே. ஏறத்தாலும் ஒரு 5-6 பேர் அங்கே நிறுத்தான். யார் என்ன கேள்வி கேட்டாலும் அவனை கொன்னே விடுறது அப்படின்னு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி பஸ்ஸில் சொன்ன பாருங்க, டிரைவரை படுத்துகிற பாடம், கண்டக்டரை படுத்துகிற பாடம் நிறையா இருக்கும். டூர் போயிருக்காங்க ஒரு ஸ்கூலில், டிரைவர் ஓட்டிகிட்டு போயிருக்காரு. தேக்கடியில் போய் இறங்கிட்டாங்க. தேக்கடியில் இறங்கினா போட்டில் போகணும். போட்டு ஓட்டுறதுக்கு டிரைவரை காணோம். போட்டை கொடுத்துட்டாங்க, வேணா ஓட்டிட்டு போங்க. இவங்க ஸ்கூல்ல இருந்து போனவங்க என்ன பண்ணாங்க, நம்ம டிரைவருக்கு தான் கார் ஓட்ட தெரியுமில்ல, அவரே கூப்பிட்டு இதை ஓட்ட விடுவோம்ட்டாங்க. அவர் ஓட்ட தெரியுமாட்டாங்க, தாராளம் ஓட்டுறேன்ட்டாரு. அவர் ஏறினாரு, இவங்கள ஏறி உட்காந்தாங்க. அவர் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை கொண்டு போயிட்டாரு, ஸ்டீமரை. நடு ஏரிக்குள்ளே போச்சு வண்டி. போனவுடனே நின்று போச்சு. அவர் சொன்னார், சரி இறங்கி எல்லாரும் தள்ளு அப்படின்னாரு. ஏன்னா பஸ் ஓட்டுற ஆளை கொண்டு படகு ஓட்ட விட்டோம்னா அந்த கதை தான் ஆகும். இதை நம்ம அனுபவிக்கிறதுலே பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறப்ப டூர் போகிறது ரொம்ப சிரமம். ஏன் அப்படின்னா, அங்கே வரிசையாக போக சொல்லுவாங்க, பார்க்கலாம். 8ஆம் கிளாஸு 9ஆம் கிளாஸ் எல்லாத்தையும் வரிசையை போட்டு 2 வேலை கைதி மாதிரி நடந்து போகணும். அதில் சில சமயம் நமக்கு பிடிக்காதவங்க கையை பிடிக்க சொல்லுவாங்க. அங்கே அவன் நம்ம ஜென்ம பகைவனாக இருப்பான். அவன் கையை பிடிச்சிக்கிட்டே கொடைக்கானலாம் சுற்றணும். இப்போ பார்த்தேன், கொடைக்கானலில் ஒரு வாத்தியார் ஒருத்தர் போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே என்ன எட்டி பார்க்குறேன், அவன் அதுக்கு தான் வந்திருக்கான், எட்டி பார்க்கறதுக்கு, அருவியை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கான். அதில் ஒருத்தர் ரொம்ப சோகமாக இருந்தான். நான் அவனை போய் கேட்டேன், ஏன் உனக்கு இந்த டூர் பிடிக்கலையான்னு கேட்டேன். இல்லை, ஸ்கூலுக்கு போன பிறகு இதை பற்றி ஒரு கட்டுரை எழுத சொல்லுவாங்க, நீ சென்று வந்த இன்ப சுற்றுலா பற்றி ஒரு கட்டுரை வரையன்னு. அதை நினச்சி நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஏன்னா ஸ்கூலில் இருக்கப்ப அந்த மாதிரி சிரமம் இருக்கும். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் இருக்கிறதையும் வச்சுக்கிட்டு காலேஜில் இருக்கிறத வச்சு நிறைய ஜோக் சொல்லலாம். வாத்தியாருக்கும் பையனுக்கு இருக்கிற உறவு இருக்கு பாருங்க, அது விதவிதமான உறவு. கேள்வி பதிலே பின்னே எடுத்துவிடுவாங்க. இப்போ ஸ்கூலில் பிரச்சனை இல்லை, கேள்வி கேட்டு பதில் தெரியலன்னு வச்சுக்கோங்க, வாத்தியார் சப்புன்னு ஒரு அறை விட்டாருன்னா பேசாமல் இருந்துருவாங்க. அதுக்கு மேலே கேள்வியே கேட்க மாட்டான். காலேஜில் அப்படி இல்லை. காலேஜில் பையனை நாங்கள் சமாளிச்சாகணும். கேள்விக்கு பதில் தெரியலன்னா விட மாட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னா, பதிலே சொல்லாமல் அவனை சமாளிப்போம். எப்படின்னா, ஒரு தெரியாத கேள்வியை கேட்டான் பையன், அவனை பாராட்டுவோம். அருமையான கேள்வி தம்பி, அற்புதமான கேள்வி, இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினச்சேனப்பா, குட் கொஸ்டின், உட்காரு. உட்காந்துருவேன். பக்கத்தில் இருக்கவன் கேட்பேன், என்ன இருந்தாலும் பதிலே சொல்லாட்டி போறான்டா, நல்ல மனுஷன்டா அப்படிப்பேன். பதில் சொல்லியிருந்தா கூட எனக்கு இந்த மரியாதை கிடையாது. அது கேள்வி கேட்டவன் என்ன செய்யறது, சமாளித்து உட்கார வைக்கிறது. ஸ்கூலில் அழகழகாக வரும் விஷயங்கள், அப்படி இருக்கும். ஒரு மெடிக்கல் காலேஜில் வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, மருத்துவக் கல்லூரி. எப்படின்னா, உடம்பு அறுத்து அனாட்டமின்னு அதுக்கு பேர். ஒவ்வொரு பாகமாக சொல்லி இதை சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுடைய பிரேதத்தை வச்சு பேராசிரியர் சொல்லி கொடுக்குறாரு. பயங்களாக சுற்றி நிற்கிறான், பொம்பளை பிள்ளைகள்ல. அது பெண்ணுடைய பிரேதம். வயிற்று அறுத்து கர்ப்ப பையை காமிச்சு இது என்ன அப்படின்னாரு. பயங்களுக்கு சொல்ல தெரியல, பேசாமல் நின்னான். பேராசிரியர் சொன்னார், இந்த பாரு, இந்த உறுப்பு உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, சொல்லு அப்படின்னாரு. அவன் சொன்னா, மூளை சார் அப்படின்னா. இது வாத்தியாருக்கு ஒரு அடி, பையனுடைய பிரமாதமான யோசனையும் கூட. ஏன்னா தெரியல, என்ன சும்மா இருக்க மாட்டாங்க, என்னத்தையாவது சொல்லி விட்டுருவாங்க. அதாவது அவனால் சொல்ல முடியலன்னா நம்மளை போட்டு பாடாப்படுத்துறாங்க. எங்களுக்கெல்லாம் சம்பளம் எதுக்கு அதிகம்னா, பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் இல்லை, நீங்கள் எழுதுகிற பேப்பரை திருத்துறோம் பாருங்க, அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. சில பேர் 4 சுழியெல்லாம் போட்டு எழுதுறாங்க. தமிழில் 3 சுழி தான் இருக்கு, 4 சுழியை போட்டு எழுதுறான். என்னன்னு கேட்டால் தமிழ் வளருதியா அப்படிங்கிறான். அது சுழி மூலமாக வளரும், என்ன செய்யறது? இதே மாதிரி இருக்கும். பரீட்சை எழுதிட்டு இருக்கப்ப ஒரு பையன் ஒடியாந்து என்கிட்ட கேட்குறான், பரீட்சையை முடிச்சுட்டு வந்து கொஸ்டினாக எடுத்திருக்காங்க, முட்டாத்தனமாக எடுத்திருக்காங்க, நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டான். இதுக்கு என்ன அர்த்தம்? அது முட்டாத்தனமாக இருக்குன்னா அப்புறம் நான் எடுத்தேன்னா என்ன அர்த்தம்? ஆமாண்ணா நான் முட்டா பையன் அர்த்தம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வைவேன். நான் என்ன செய்யறது, நானும் சேர்ந்து வஞ்சி விட்டுறது. ஆமாம், நீ என்ன எழுத வர, போப்பா போ. அப்புறம் ஒருத்தர் ஒடியாந்தான், எப்படி பூரா அவுட் ஆஃப் சிலபஸ் சார் அப்படின்னா. என்னையா நடத்தாத கேட்டானான்னு கேட்டேன். இல்லை, கொண்டு போனது ஒன்று கூட வரல அப்படின்னா. இவன் கொண்டு போன பிட்டு வரலன்னா அதுக்கு பேர் அவுட் ஆஃப் சிலபஸ் தான்.
இன்னும் சில பேர் கையிலேயே எழுதுறாங்க பூராத்தையும் பிட்ட கையிலேயே உட்காந்து எழுதி எழுதி பார்த்து எழுதிட்டு இருக்கேன். இப்படி எழுதிக்கிட்டு இருந்திருக்கேன். ஒரு வாத்தியார் போய் பிடிச்சி விட்டார் கையை. என்னடா கையில் என்னாரு? அவன் பயப்படவே இல்லை. கற்றது கையளவு அப்படின்னா. இவர் கடுப்பு தாங்க முடியல. அப்ப கல்லாதது அப்படின்னாரு. இடுப்பளவு அப்படின்னா. இங்கேயும் வச்சிருக்கான் அங்கேயும் வச்சிருக்கான். எப்படி வேணாலும் எழுதுவாங்க. இதெல்லாம் அனுபவிக்கிற விதத்தை வச்சு சொல்லலாம். அழகழகா வரும். அதே மாதிரி இந்த அனுபவ ஜோக்குகள் இருக்கு பாருங்க, சிலது வித்தியாசமா இருக்கும். ஒரு வாத்தியார் சின்ன ஸ்கூலு, எலிமெண்டரி ஸ்கூலு, அங்க லேபரட்டரி வசதியே கிடையாது. பூரா கையிலேயே சொல்லி காட்டுவார் வாத்தியார். இப்படி விரல காமிச்சாரு. இதுதான் டெஸ்ட் டியூப் அப்படின்னாரு. சரின்ட்டாங்க. இதுதான் அமிலம், இந்த கையை காமிச்சு. இதை இதில் ஊற்றினால் என்ன ஆகும்னாரு. விரல் வெந்துவோம் சார் நான் ஒருத்தன். சரி இப்படி சொல்லப்படாது அப்படின்ட்டு உண்மையிலேயே அமிலத்தை கொண்டு வந்து வச்சாரு. அப்படியே ஆவியா போகுது. என்ன பண்ணாரு, ஒரு ரூபா காசு எடுத்து அந்த அமிலத்துக்குள்ள போட்டார். போட்டுட்டு மாணவர்களை பார்த்து கேட்டார், இந்த ரூபா நாணயம் இதுக்குள்ள கரையுமா கரையாதா? எல்லாரும் பேசாம இருந்தாங்க. சொல்லுங்க அண்ணாரு. ஒருத்தன் கை தூக்குனா, சொல்லு. கரையாது சார் அப்படின்னா. கை கொடுத்தாரு. எப்படி கண்டுபிடித்தாய்? இந்த அமிலத்தின் தன்மையை தெரிந்து கொண்டாயா அல்லது நான் உள்ள போட்ட உலோகத்தின் தன்மையை புரிந்து கொண்டாயா? அவன் சொன்ன, எனக்கு அமிலத்தின் தன்மையும் தெரியாது உலோகத்தின் தன்மையும் தெரியாது, ஆனா உம்மை பத்தி தெரியும் அப்படின்னா. 10 காசு கீழே விழுந்தாலே கூட்டி அள்ளிருவியே தெருவையே. ரூபா கரையும்னா உள்ள ஓடுவியாயா? ஆகவே கிடையாது அப்படின்னா. அப்ப அவனுக்கு கெமிஸ்ட்ரி தெரியல, வாத்தியாரை பத்தி சைக்காலஜி தெரிஞ்சு வச்சிருக்கான். இன்னும் சில பேர் எங்களே மிரட்டுவாங்க. ஒரு பையன் லேட்டா வந்தான். இப்ப எல்லாம் நாங்க ஒன்றும் பேச முடியாது. முன்னெல்லாம் அப்படி இல்லை. நான் படிக்கிற காலத்தில் ஒரு வாத்தியார் ரொம்ப கோபமா இருப்பார். லேட்டா வந்து அவனை வாசல்லே அடி கொண்டு விடுவாரு. லேட்டா வந்தவனை என்ன லேட்டுனாரு. அவன் பயப்படவே இல்லை. பிரின்சிபாலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னா. இவர் பயந்து போனாரு. பிரின்சிபாலை பார்த்துருக்கான். உட்காரியா? நான் உட்கார்ந்தவனை கேட்டேன், எங்க பிரின்சிபாலை பார்த்தேன் அப்படின்னு. சும்மா ஜன்னல் வழியா பார்த்தேன் அப்படின்னா. இவன் வந்திருக்கான், உள்ள பிரின்சிபால் உட்கார்ந்து இருந்திருக்காரு. இது உண்மையா பொய்யா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வெறும் விஷயத்தை அவங்க 3 பக்கம் எழுதுவாங்க. ஒண்ணுமே இல்லாத இருக்கு பாருங்க, நிறைய எழுதுவாங்க. கலிங்கத்து பரணி பத்தி போர் பற்றி எழுத சொல்லியிருந்தோம். ஒருத்தனுக்கு தெரியாது, ஆனா 3 பக்கம் எழுதுறான். குதிரைகள் ஓடி வந்தன, யானைகளும் ஓடி வந்தன, தேர்களும் ஓடி வந்தன. நான் கூட ஏதோ ஓட்டப்பந்தயத்தை பத்தி எழுதுறான் போல் இருக்கு. கடைசியில் எல்லாரும் செத்தார்கள் சுபம்னு போட்டிருக்கான். செத்தா எப்படி சுபமாகும்? இதுல அவனுக்கு கலிங்கமும் தெரியாது பரணியும் தெரியாது. எவனோ சொல்லிருக்கான் போற, அதை போற வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு உழுது தீர்த்துட்டான் அப்படியே. இதெல்லாம் பரீட்சை எழுதுற மாணவர்கள் செய்யற வேலை. இன்னும் சில பேருக்கு எழுத தெரியலன்னு வச்சுக்கோங்க, கேள்வி கேட்ட ஆளை குழப்பி விட்டுருவாங்க. அப்படியே என்னை கேள்வி கேட்டல உன்னை பாரு என்ன செய்யறேன் அப்படின்னு. 4000 திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரைகன்னு கேள்வி கேட்டிருந்தோம். இதான் கேள்வி. அவனுக்கு பதில் தெரியாது ஒருத்தனுக்கு. அவன் பயப்படவே இல்லை, பிரமாதமா எழுதியிருந்தான். 4000 திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரைக, இது 4000 பாடல்களை உடையது, பிரபந்த வகையை சார்ந்தது, திவ்யமா இருக்கும். இதுல எது தப்புன்னு சொல்லுவீங்க? இது தப்பா ரைட்டா? தப்பு மாதிரியும் தெரியும், ரைட்டு மாதிரியும் தெரியும். இந்த சில பேருக்கு 2 சுழியா 3 சுழியா தெரியாட்டி 2ஐயும் ஒரு குழப்பிருப்பாங்க. 2 சுழி மாதிரியும் தெரியும், 3 சுழி மாதிரியும் தெரியும். அது படிக்கிறவனுடைய மூளையை பொறுத்தது. அது இதெல்லாம் வாத்தியார்களுக்கும் மாணவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அருமையான விஷயங்கள். கேள்வி பதிலாக வச்சு அப்படி கேட்பாங்க. இன்னும் சில விஷயங்களை சொல்ல போனா, இந்த மேடை பேச்ச சொல்லலாம். மேடை பேச்சு நல்லா இருந்தா தான் போச்சு, இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. சில பேர் பேச வர்றான்னு வால் போஸ்ட்ல பார்த்தாலே ஊரை விட்டு போயிடுவாங்க. இந்த ஆள் போட்டும்டா அப்புறம் வருவான் அப்படின்னு சொல்லி. ஒரு பேச்சாளன் பயங்கர ரம்பம் அந்த ஆளு. அவன் பேசுறான்னாலே நடுங்குவாங்க எல்லாரும். அவன் ஒரு ஊருக்கு பேச போயிருந்திருக்கான். 8 மணிக்கு பேசுனா 8 மணிக்கு போயிடுவான். கரெக்டா இருப்பான் பாவம். அதுல எல்லாம் நடு காட்டு வழியா போறான். ஒரு சிங்கம் அவனை வழி மறைச்சிருச்சு. உன்னை திங்க போறேன் அப்படின்னு சிங்கம். இவன் என்ன, இது நான் 8 மணிக்கு அங்க பேசணும், நீ திரும்பி வரப்ப என்னை தின்னு அப்படின்னா. நீ வராட்டி என்ன பண்றது? ஏமாத்த பாக்குறியா நீ? அப்போ ஒரு ஒப்பந்தம் பண்ணுவோம். சிங்கம் சொல்லிச்சு, நீ பேச்சாளர்னு சொல்ற, பேச்சிலே என்னை மயக்கிட்டா நீ போலாம். இவனுக்கு சந்தோஷம், சரின்ட்டான். பெரியோர்களே, தாய்மார்களே, கரடிகளே, சிங்கங்களை ஆரம்பிச்சு 1/4 மணி நேரம் பேசினான்ல, சிங்கம் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அப்படியே இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது, ஓடி போயிட்டான். அப்படியே ஓடுன உடனே சிங்கம் எந்திரிச்சு சொல்லுச்சு, நல்ல வேளை மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சேன், இல்லாட்டி நீ பேசியே கொண்டிருப்பாங்க. ஏன்னா நல்லா பேசினா தான் உண்டு, இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? சில ஊர்களில் நின்றுகிட்டே கேட்டுட்டு இருப்பாங்க. அது எதுக்குன்னா, கொஞ்சம் நல்லா பேசினாங்கன்னா உட்காருவோம், இல்லைன்னா எந்த சந்துக்குள்ளேயாவது கூடி போயிடுவோம்.
சில பேர் போறப்ப சொல்லிட்டு போவாங்க, அங்கிட்டு போகாத ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அதோட மட்டும் இல்ல, பேச்சுக்கு ஒரு இது உண்டு. தமிழ்ல நிறைய சொல் வச்சிருக்கோம். பேசினான் அப்படின்னா கூறினான், செப்பினான், மொழிந்தான், நவின்றான், களறினான், அரைந்தான், சொன்னான், இத்தனை வச்சிருக்கிறோம். ஆனா இப்ப அதெல்லாம் பயன்படுத்துறோமா? இல்ல. இப்ப என்ன பயன்படுத்துறோம் தெரியுமா? அவர் எப்படியா பேசினார்னு ஒருத்தன் கேட்டேன். பேசினானா? கொத்துனே அப்படின்னா. கொத்துறதுனா என்ன? பாம்பு கொத்தும். இன்னொன்னு கொத்து புரோட்டான்னு ஒண்ணு இருக்கு, லடரன்னு கொத்தி. அதை சில பேர் இன்னும் ரசிப்பாங்க. உன் இசைன்ற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்தனே, கொத்துனேன், அவன் இப்படி வலி செறிஞ்சு அப்படி கொத்துனேன், பிரமாதம்னே. இன்னொருத்தர் எப்படியா பேசினாரு? பேசினாரா? செதுக்குனே அப்படிமா. சரி, அந்த நடுவரா பிராண்டி விட்டான். மெட்ராஸ் பக்கம் ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க, சொதப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டாலே அருவருப்பா இருக்கு. ஒரு ஸ்கூல்ல பேசிட்டு திரும்பி வந்து எப்படியா பேசினேன்னு ஒரு பையன்ட்ட கேட்டேன். கொன்னுட்டீங்க அப்படின்னா. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அர்த்தம் தெரியல. செத்து போயிட்டாங்களா, உயிரோட்டு இருக்காங்களா? சரி, நல்லா பேசினா பின்னிட்டேன் அப்படிமாங்க. அப்ப பேசினான், கூறினான், செப்பினான், மொழிந்தான், நவின்றான், களறினான், அரைந்தான், இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கொத்தினான், செதுக்கினான், சீவினான், சொதப்பினான், பிராண்டினான், பின்னிட்டான், முடிச்சுட்டோம். இதுதான் இருக்கு. இப்படி ஆயிடுச்சு பேச்சு. அப்ப நல்லா பேசணும்னு என்ன செய்யணுமா? திருவள்ளுவர் சொல்லுவாரு, கேட்டுக்கிட்டு இருக்கால கட்டி போடுற மாதிரி இருக்கணுமா பேச்சு. கேட்காதால வருத்தப்பட வைக்கணுமா. கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்ப மொழிவது சொல். கேட்டவர்களாம் மகிழனுமா, கேளாதவர் வருந்தனுமா. இது மாறிடப்படாது. கேட்டுக்கிட்டு இருக்கால நொந்து போய் உட்காந்து கேட்காதால பார்த்து நல்ல வேலை நேத்து நீ வரல. ஒரு பையன் வந்து துவச்சு எடுத்துட்டான். இப்ப ஒரு வார்த்தை இருக்கு, வேட்டி துவச்ச மாதிரியே சொல்றது. அதனால நல்ல இனிமையா பேசணும், நகைச்சுவையா பேசணும். நான் முதல்ல சொல்லிட்டு வந்தேன் பாருங்க, அருவ ஜோக்குன்னு ஒன்று சொன்னேன். அப்புறம் அடுத்து அனுபவ ஜோக்குன்னு ஒன்று சொன்னேன். தொழில் முறையில் ஜோக்குகள்லாம் சொன்னேன். இன்னும் சில இது இருக்குது. இப்போ டாக்டர்களையும் பேஷண்ட்டை வச்சுக்கிட்டோம்னா நிறைய ஜோக் சொல்லலாம். எப்படி? ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. டாக்டர் சொன்னார், நான் வெளியூர் போகிறேன், எவனாவது உள்ளே வருவாங்க, டிப்டாப்பாக வருவேன், ஆனால் லூஸாக தான் இருப்பேன், அவனை கட்டி போட்டு வைங்க, நான் வந்துடுறேன்ட்டு போயிட்டாரு. அன்னைக்கு பார்த்து ஒரு விவசாயி பாவம், அவனுக்கு காலில் முள்ளு குத்தி இருந்திருக்கு. அவன் இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டான் தெரியாம. காலில் முள்ளுன்னு சொன்னான்ல, 4 பேர் அவனை பாஞ்சி கயரில் கட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க உள்ள. அவன் கத்துறான், நான் பைத்தியம் இல்லைன்னு. கொண்டு போய் ரூமில் கட்டி வச்சுட்டாங்க. அவன் வருத்தத்தோட பக்கத்தில் பார்க்குறான், அங்கே ஒருத்தனை இரும்பு சங்கிலி போட்டு கட்டிருக்காங்க, கருப்புசாமி மாதிரி. இவன் அவன்கிட்ட சொன்னான், இங்கே வருங்க, காலில் முள்ளு குத்துச்சுன்னு வந்தேன், என்னை கயிறு போட்டு கட்டி வச்சு விட்டாங்கன்னு. அதுக்கு அவன் சொன்னான், நீ பரவாயில்ல, நான் டெலிஃபோன் ரிப்பேர் பண்ண வந்தவன், என்னை உள்ள ஒடிச்சு இரும்பு சங்கில கட்டி வச்சிருக்காங்க, இந்த நிலைமையை நான் என்ன செய்யட்டும்? இதெல்லாம் சாதாரண நடக்கும். பைத்தியக்காரங்களை வச்சுக்கிட்டு நிறைய சொல்லுவாங்க. விமானத்தில் நிறைய பைத்தியங்கள் போய் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்திருக்கு. விமானி பொறுத்து பார்த்தான், முடியலை. ஒரு பைத்தியத்தை கூப்பிட்டான், இங்கே ஒரு அவங்க வாயப்புறம் அட, சத்தம் போட விடாத, சரின்ட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு சத்தத்தை கூட காணோம். விமானிக்கு ஆச்சரியம். அந்த பைத்தியத்தை கூப்பிட்டாரு, எப்படி எல்லாரையும் பேசாம இருக்க செஞ்சாருன்னு. கதவை திறந்து எல்லாரும் போய் விளையாடுங்க போயிட்டாங்க எல்லாரும். முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஒரு பைத்தியம் என்ன பண்ணுச்சு, ஆஸ்பத்திரிக்குள்ள எல்லாம் உட்காந்துருந்தாங்க. ஒருத்தன் போய் செவத்தோரத்தில் காது வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தான். எல்லாரும் சுற்றி நின்று பார்த்தான். டாக்டர் வந்தார், என்ன கூட்டம் அப்படின்னாரு. பார்த்தா ஒருத்தன் செவத்தில் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவர் போய் என்னாரு, அவன் சைகையிலேயே நீயும் கேளு அப்படின்னா டாக்டரை. அவர் அவனை விலக சொல்லிட்டு அவரும் காதை வச்சு கேட்டார். ஒன்றும் கேட்கவே இல்லை. அவனை திரும்பி கோவத்தோட வந்தார். 5 நிமிஷமா கேட்குறேன், ஒன்றும் கேட்கல. அதுக்கு அவன் சொன்னா, நான் 3/4 மணி நேரமா கேட்குறேன், எனக்கே ஒன்றும் கேட்கல, நீ 5 நிமிஷமா கேட்டா அவனை கேட்டுருமா?